Hi students, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸில் வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பற்றி நியூஸில் வந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரேஷனலைசேஷனுக்காக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஜிஎஸ்டி கவுன்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்மளோட டேக்ஸ் லேப்ஸ் தெரியும் 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது, 5%, 12%, 18%, 28%. ஸோ இப்போது நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கூட இப்போ இந்த டேக்ஸோட ஸ்லாப்ஸில் வந்து ஏதாவது வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அதில் இந்த 12% அப்படின்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் ஸ்லாபை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நமக்கு நிறைய வந்து ரெவன்யூ வரக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்னா அது 18% ஸ்லாப்ல தான் நமக்கு வருது. தென் அதுக்கப்புறம் வந்து லக்ஸுரி குட்ஸ்க்கு போடக்கூடிய 28% வருது. தென் 5% ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ரெவன்யூஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. இந்த 12% அப்படின்னு ஸ்கிராப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 70,000 to 80,000 crore வந்து கம்பைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ரெவன்யூ லாஸ் அப்படின்னு நடக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த கூட்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது, ரேட் வந்து இதெல்லாம் வந்து ஏன் 12% இருக்குது, இது எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறக்காக வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஜிஎஸ்டியோட ரீசெண்டாக நடந்த மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இன்சூரன்ஸ் செக்டாரோட அந்த டேக்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசென்சியல் கமாடிட்டிஸோட டேக்ஸ் ரேட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ஸ் மில்க், டேட்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, ஃபர்னிச்சர், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12% டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5% ஸ்லாப்ல இருந்து 6 to 8% ஜிஎஸ்டி தான் வந்து வருது. 28% ஸ்லாப்ல இருந்தால் 13 to 15% வருது. அதாவது எலைட் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லக்ஸரி குட்ஸ்லேருந்து நம்மளுக்கு 13 to 15% ரெவன்யூ. தென் 18% ஸ்லாப்ல இருந்து நமக்கு வந்து 70 to 75% ஆஃப் ஜிஎஸ்டி ரெவன்யூ வருது. அப்போ அந்த 12% அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் லெவல் இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறது இன்டர்வியூ ஆகிறது இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் எப்படி ஒரு கன்சென்சஸில் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது இது பண்ணுறாங்க. ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆர் எக்கனாமிக் அந்த டெவலப்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து சிங்கப்பூருக்கு வந்து போனப்போ சிங்கப்பூர் இந்த ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்தியா வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னா அது சிங்கப்பூர் வந்து ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் சிங்கப்பூரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெஷலிஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எலிவேட் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திபெத் ரிலேட்டட் இஷ்யூஸ், தலாய் லாமாவோட நெக்ஸ்ட் தலாய் லாமா யார் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதனால சைனீஸ் எம்பசி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திபெத் அப்படிங்கிற அந்த இஷ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கான ஒரு பைலேட்டரல் ஃப்ரிக்ஷனாக வந்து இருக்க போகுது. அப்போ இங்கே ஒரு தலாய் லாமா என்ன சொல்கிறாருன்னா திபெத்தியன் புத்திஸ்ட் வந்து எங்களை தான் திபெத்தியன் எக்ஸைல்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய தட் இஸ் அத்தாரிட்டி வந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து அந்த 19th பர்த்டே இப்போ செலிப்ரேட் பண்ணும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணனால சைனா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு நியூஸ் வந்து சிங்கப்பூர் அண்டு திபெத் ரிலேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் பேஜில் இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்திராம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம். இந்த ப்ராடக்ட்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸில் வந்து நமக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து யூஎஸோட எஃப்டிஏன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில டிசீஸ் வர மாதிரிலாம் சில ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரேட் டீலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்தியாவோட ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு, ட்ரக்கு, காஸ்மெட்டிக் சிப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ரேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து வந்துருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன்டு பேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியாவில் வந்து இப்போது நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். 1960s இந்தியா வந்து ஃபுட்டு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ அந்த யூஎஸ்ல இருந்தக்கூடிய ஒரு ஏஜென்சி தட் இஸ் எய்டுன்னு சொல்கிறோம், யூஎஸ் எய்டு, இப்போ ரீசெண்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சில ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இப்போ எப்படி இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்கிறோமோ அது மாதிரி மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபண்டிங் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நார்மன் பார்லம், அதாவது இந்தியாவுக்கு வந்து ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து கொடுக்குறப்ப கிரீன் ரெவல்யூஷன் அப்போ இருந்த ஒரு சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணது எது மூலமா அப்படின்னா இந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் மூலமாக தான். ஸோ யூஎஸோட கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, மெக்சிகன் கவர்மெண்ட் இதை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக கிரீன் ரெவல்யூஷன் வந்து இருந்தது. இது கோல்டு வாரோட பாலிடிக்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா யூஎஸோட மேண்டேட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து இந்த கிராப் ரிலேட்டடான ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிஸ்டோட நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம், கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யூஎஸோட ஐடியாலஜி இருந்தது கோல்டு வார் டைமில். அப்போ ஃபோர்டோட கம்பெனியும் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனும் 1960 என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து மணிலால வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. சில ரிசர்ச் வந்து பண்ணி சில வெரைட்டிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்ரிகல்ச்சரோட கல்டிவேஷன் பவரை வந்து அவங்க எடுத்துக்கணுங்கிறது யூஎஸோட தாட்டா வந்து இருந்திருக்குது. ஏன்னா சோவியத்தை வந்து அவங்க த்ரெட்டாக பார்க்கறனால எந்தெந்த கண்ட்ரிலாம் இந்த ரிசர்ச் வந்து அவங்க இருக்கிறாங்களோ அங்கே வந்து கம்யூனிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத வந்து அவங்க பிலீவ் பண்ணாங்க. அப்படி பார்க்குறப்ப இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய IR8, IR36, IR64லாம் ஈவன் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த IRRIலேருந்து தான் வந்தது தான். அதில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் பிளெண்ட் பண்ணி தான் இந்த ரிசர்ச்லாம் வந்து பண்ணாங்க. இப்போ இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய சீரியல் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து IARI வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ், புசா பாஸ்மதி வெரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து 1980s ரைஸ் பண்ணுறோம். இதனால தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 90% ஆஃப் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் IRRI கூட சேர்ந்து நம்ம வந்து பண்ணது. இப்போ என்னன்னா இந்த நியூஸில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபண்டிங் எங்களுக்கு பண்ணுங்க, பிகாஸ் USAID வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியாவோட கொலாபரேட் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து இந்த வேர்ல்டு குளோபல் ஃபுட் செக்யூரிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபண்டு பண்ணிட்டு இருந்த சில அமௌண்ட்டை வந்து இப்போ US வந்து வித்ட்ரா பண்ணிருச்சு. இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனில் இப்போ இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் நம்ம வந்து சில ஃபண்டிங் அப்படிங்கிறது பண்ணோம்னா ரிசர்ச்சும் நல்லாயிருக்கும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் சில நியூ வெரைட்டிஸ். அதை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. இதை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைனா வந்து நீங்கள் அந்த ஜெனடிக் டெக்னாலஜி இல்லை வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த லெஃப்டில் நீங்கள் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த அகமதாபாத்தில் ஏர் கிராஷை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஃபுல் ரிப்போர்ட் வரல, மேபி வந்து இன்ஜினோட அந்த ஷட் டவுன் இல்லை வந்து ட்வின் இன்ஜின் ஃபெயில் இருக்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷனுக்கான எல்லா இஷ்யூஸுமே ஹேண்டில் பண்ணுறது சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்தது 1944. அதில் இவனோட ஸ்பெஷல் ஏஜென்சி ICAO, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது இன்க்ளூடிங் இந்தியா கூட. அப்போ இவங்க தான் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ஏர் ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்ன, எந்த கண்ட்ரியில் அது நடக்குது, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எந்த கண்ட்ரியில் ரிஜிஸ்டர் இருக்குது, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் அக்கரன்ஸ், ஸ்டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரி, ஸ்டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், இதெல்லாம் பண்ணுறது வந்து அக்கார்டிங் டு ICAOட மேண்டேட் பற்றி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டர் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க தான் இந்த ஏர் கிராஷ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த 2012க்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சேஃப்டி டைரக்டரேட் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ICAOட ஸ்டாண்டர்டுக்காக நான் அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நியூவாக வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணோம், அதுதான் AAIB. ஸோ இவங்க எல்லாம் தான் இப்போ இன்சிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லா எவிடன்ஸுமே அவங்க எந்த ஆர்கனைசேஷனும் கேட்க தேவையில்லை, ஏன்னா அதோட ப்ரோட்டோகால் வித்தவுட் ப்ரியர் கன்சென்ட் அவங்க எங்கே வேணால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அவங்க சப்மிட் பண்ண முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஏர் கிராஷோட ஒரு இன்வெஸ்டிகேஷனோட அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பி நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் ரிகால் பண்ணிக்கலாம். அதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே ஹிந்துவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது. EPFO, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய என்ட்ரிஸ் வந்து வந்துருக்குது. அப்படின்னா ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இந்தியாவில்.
அப்போ ஒரு 7 crore மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வேர்ல்டோட லார்ஜஸ்ட் சோசியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனா இபிஎஃப்ஓ வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப யங் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகிறது வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்லுது. ஸோ ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 18 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது ஓவராலாக எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 83% ஆஃப் இந்தியாஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூத்தாக தான் இருக்கிறாங்க. ஸோ அது ரெடி டு ஒர்க், பட் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை. அதுக்கு ரீசன் வந்து எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, half ஆஃப் இந்தியன்ஸ் யூத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஒர்க் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. ஏன்னா ஒன்றா ஸ்கில் கிடையாது, ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் கிடையாது, எக்கனாமி டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்கில் இது வந்து செட்ஸ் வந்து கிடையாது. அப்போ 90% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இன்ஃபார்மல் தான், அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான் இருக்கிற மாதிரி வந்துருக்காங்க. அப்போ 75% ஆஃப் யங் பீப்புளுக்கு பேசிக் டிஜிட்டல் டாஸ்க் நம்மளுக்கு தெரில. 60%னால வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியல. 90% ஆஃப் யூத்னால வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஃபார்முலா டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஃபார்ம்ஸ், தட் இஸ் ஸ்கில் ரிஃபார்ம்ஸ், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பண்ணுறப்ப அகாடமிக், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது காலேஜஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டிகிரி மட்டும் இருக்கக்கூடாது, அங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீத்தி ஆயோட ஐடியா லேப், டிங்கரிங் லேப் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி லேப் வந்து வச்சிருக்கணும். இன்னொன்று பிளெண்டிங் ஆஃப் ஹியூமனிட்டிஸ், ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த யூத்தோட வந்து ஒர்க் ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்க முடியுங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் வந்துச்சுன்னா சொசைட்டியில் இஷ்யூஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஹியூமன் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதே மாதிரி தட் இஸ் ஜாப் மார்க்கெட்டோட ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதில் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இதுவுமே ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எகைன் அந்த பீகாரோட எலக்ட்ரோல் ரூல்ஸை பற்றி தான் நியூஸில் வந்து வந்திருக்குது. அதில் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிற இதை வச்சு வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிப்பேர் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அதில் செக்ஷன் 19 என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூன்சியில் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அவங்க ஓன் ஹவுஸ் வச்சுருந்துருக்கணும், டெம்பரரியாக ஆப்சென்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்டு, இல்லை கவர்மெண்ட் ஃபோர்ஸில் வந்து இருக்கணும், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கணும், கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஆர்டினரி ரெசிடென்ட்டாக எடுத்துக்கலாங்கிறது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஆனால் இப்போ பீகாரில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸில் வந்து இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோங்கிறதா ஒரு இஷ்யூவாக வந்து இருக்குது. அப்போ ஆர்பி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் தருதுன்னா, சர்வீஸ் ஓட்டர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், என்ஆர்ஏ கிளாஸிஃபை பண்ணுறோம், பர்சன்ஸ் ஹோல்டிங் ஆஃபீஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ அவங்க ரெசிடென்ட்டாக பர்மனெண்ட்டாக அங்கே இல்லைனா கூட இவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டாக எடுத்து தான் நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் நியர்லி ஒரு 10 to 15 crore ஆஃப் இந்தியன் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டொமஸ்டிக்குள்ள மைக்ரேட் இருக்காங்க, இல்லை அவுட் சைடில் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை டூப்ளிகேஷனு இதுக்கான அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்பி ஆக்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம், எத்திக்ஸில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வேஸ்ட் லேண்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா June 17 எவ்ரி இயர் வந்து நம்ம காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் நம்ம வந்து ஃபாரஸ்ட் சர்வே எடுக்கும்போது கிராஸ் லேண்ட்ஸ் மாதிரி ஸ்க்ரப் லேண்டு, சவானா அந்த மாதிரி கிராஸ் லேண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணுறதில்ல. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் CO2 எமிஷன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஈவன் கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமில் இந்தியாவில் வந்து கிரிட்டிக்கல் சில ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்டல் கம்யூனிட்டிஸ் அங்கே தான் வந்து லைவ்லிஹுட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க கிரேசிங்காக. அந்த கிராஸ்லேண்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெசர்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சில இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். தட் இஸ் ஏர்கிராஃப்ட் இஷ்யூஸ் வந்து வந்திருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது, அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் டைமில் வந்த அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பற்றி நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் GST டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து நாளைக்கு நம்ம என்ன ஆர்டிகல்ஸ் வருதுங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.